வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி ஒரு விஷயம், ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கடும் அப்செட் ஆமே. என்ன அப்செட்டு? அதாவது ஒரே செல்ஃபோனை வச்சு இப்போ பிஜேபியில் அந்த நிதி ஆய்வுக்கு அந்த சிஏஜி அறிக்கையில் ஒரே செல்ஃபோனை வச்சு மருத்துவ காப்பீடுக்கு பல பேர் வாங்கி மோசடி பண்ணாங்கன்னு நம்ம பேசணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு முதல்வரை இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏமாற்றுகிறார்களா? 77 லட்சம் உறுப்பினர் சேர்க்கைன்னா முதல்வருக்கே ஒன்றும் புரியல. 77 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னா முதல்வர் கண்டிப்பாக கேட்டுக்கணும் கூப்பிட்டு. அது எப்படிப்பா 77 லட்சம் பேர் சேருவாங்க? இப்போ தான் ஆரம்பித்தோம், உடனே 77 லட்சம் பேர்னா அப்போ ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இவங்க எப்படி ஆள் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பல ஊடகங்களில் இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் முதல்வருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லை வச்சு நிறைய பேர் உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. அதில் நடந்த தில்லாலங்கடி வேலை என்ன? அப்போ உளவுத்துறை இருக்குது, இவ்வளவு அதிகாரிகள் இருக்காங்க, இவ்வளவு பேரையும் ஏமாற்றி விபூதி அடித்தது யார்? அதையும் தாண்டி சேகர் பாபு மேலே முதல்வர் எப்பயுமே அன்பாக இருப்பார். அப்படிப்பட்ட சேகர் பாபு மேலே முதல்வர் ஏன் எரிச்சலில் இருந்தார்? 17ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக நடந்த கூட்டத்தில் என்ன நடந்தது? இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியது திமுக. இதன் மூலம் தங்களுக்கான வாக்காளர்களை அடையாளம் கண்டு தேர்தலுக்கான கவனிப்புகளை சரியான முறையில் செய்வதுதான் தலைமையின் எண்ணம். ஏன்னா இதுக்கு மேலே ஜூனியர் உடனே எழுத முடியாது. அதாவது என்னென்னா, தேவையான வாக்காளர்களை அடையாளம் கண்டு தேர்தலுக்கான கவனிப்புகளை, ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவதூறு வழக்கு போட்டுருவாங்க. அதனால் சில விஷயம் மறைமுகமாக தான் சொல்லணும். கவனிப்புகள் என்னன்னா மக்களுக்கும் தெரியும். மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கவனிப்புகள்னால் மக்களுக்கு என்ன குறைங்கிறத நிவர்த்தி பண்ணி நாங்கள் ஓட்டு வாங்க போகிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வந்தோம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது ஓரளவுக்கு சொல்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். தலைமை அதன்படி வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை செய்ய சொன்னது தலைமை. ஆனால் பல மாவட்டங்களில் உட்கார்ந்த இடத்திலிருந்தே உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள் நிரப்பப்படுவதாக தலைமைக்கு புகார் சென்று இருக்கிறது. இது குறித்து ஆலோசனை நடத்த ஜூலை 17ஆம் தேதி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் ஸ்டாலின். அப்போது மிகவும் குறைவான உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்திருந்த ராமநாதபுரம் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம், சென்னை கிழக்கு சேகர் பாபு, சென்னை தென்மேற்கு மயிலை வேலு எம்எல்ஏ, விழுப்புரம் வடக்கு மஸ்தான், விழுப்புரம் மத்தி லட்சுமணன் ஆகிய மாவட்ட செயலாளர்களை குறிப்பிட்டு பணிகளை வேகப்படுத்துங்கள் என முகம் சிவந்திருக்கிறார் ஸ்டாலின். குறிப்பாக கடலூர் மேற்கில் ஒரே செல்போன் எண்ணில் பலரையும் கட்சியில் சேர்த்திருக்கிறார்களாம். அதை குறிப்பிட்டு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சீவா கணேசனை கடிந்து கொண்டிருக்கிறாராம் முதல்வர். நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றுனா கோவம்தான் வர செய்யும் அப்படிங்கிற செய்தி. இது அரசியல் வரக்கூடிய தகவல் என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் ஏதோ பெரிய மெட்டீரியல் ஆகும்னு இவங்க நினச்சது போக இது பேக் ஃபயர் ஆகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், இத்தனை வியூக வகுப்பாளர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு பல கோடிகள் கொட்டி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கிற கேள்வி வரும். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ முதல்வர்கிட்ட வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு கேட்கும்போது என்னதாம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சார் ஓரணியில் தமிழகம் பாருங்கள், உங்களுடன் ஸ்டாலின், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டம். ஏன்னா அப்போ தானே முதல்வர்கிட்ட பணம் வாங்க முடியும். பணம் வாங்கின காசுக்கு சொல்லணும்ல கணக்கு. அப்போ என்ன சொல்லணும்? சார் ஓரணியில் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 77 லட்சம் பேர் திமுகவில் புதுசாக உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவன் நம்ம யூடியூப்புக்கு என்ன சொல்கிறோம்? சப்ஸ்கிரைபர் வந்தால் பெரிய யூடியூப். சப்ஸ்கிரைபர் 10 லட்சம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கீழே வியூஸ் பார்த்தீங்கன்னா 400, 200, 300லாம் போகும். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, சப்ஸ்கிரைபர் ஏறணும். அதாவது என்னென்னா, இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேணும்? திமுக என்ன நினைக்கும்? ஓட்டு விடுவோம். நீங்கள் இத்தனை கோடி பேரை சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு கணக்கு காட்டி யாருக்கு பிரயோஜனம்? யாரை ஏமாத்துறாங்க? இது முதல்வருக்கு ஏன் தெரியலங்கிறது நமக்கே புரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக கலைஞருடன் ஒன்றாக பயணித்த ஸ்டாலின் அவர்கள் அரசியலை இன்னும் புரிஞ்சுக்கலையா? ஏன்னா இப்போ சொல்லுவாங்க, அதான் செய்தி மக்கள் ஒலிபரப்புத்துறைன்னு ஒரு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், செய்தித்துறைன்னு இருக்கும், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இருக்கும். அந்த ஏரியாவில் கொஞ்ச நாள் நான் அந்த பக்கம் இருந்தேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னென்னா, அப்போ அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, ஜெயலலிதா ஆட்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அவ்வளோ வேகமாக இருக்காது. ஆனால் கலைஞர் காலத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையை எப்படி அதை செயல்பட வைக்கணும்னு கலைஞருக்கு தெரியும். ஏன்னா அவர் இயற்கையிலே கதாசிரியராக வந்தவர்னால இந்த மேட்டர்லாம் அவருக்கு தெரியும். அந்த பத்திரிகையில் எழுத்தாளராக இருந்ததுனால இந்த பத்திரிகையில் காசு கொடுத்தா எப்படி எழுதுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, உங்களுடன் ஒரு நாள்னு வீடியோலாம் வரும். அதெல்லாம் எப்படி போடுறாங்க? காசு கொடுத்தா போடுவாங்க.
சேகர் பாபுடன் ஒரு நாள். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு காலத்தில் வந்து சேனல்லாம் கம்மியாக இருக்கும்போது அது வந்து நிறைய பேர் போய் போட்டி போடுவாங்க. இன்றைக்கி எப்படின்னா சேனல் நிறைய வந்துருச்சு. அதனால் சின்ன சாதாரண ஆள் கூட உங்களுடன் ஒரு நாள் காசு கொடுத்தீங்கன்னா போதும் போட்டுருவாங்க. யூடியூப் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பெரிய ஒரு யூடியூப்பில் வந்து மில்லியன் கணக்கில் வச்சுருக்கவங்க ஒரு பெரிய ஒரு வெற்றி விழா மாதிரி போடுவாங்க. அதாவது வந்து அவங்க அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு விமர்சையாக பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, இங்கே சிஎம்கிட்ட கணக்கு காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. நோக்கம் என்ன? திமுக உறுப்பினர்கள் சேர்ந்தால் அவங்க ஓட்டு போடணும். இது எப்படி உறுப்பினர்கள் சேர்க்கறது? மொத்தமாக வீட்டுக்கு போய் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, இத்தனை பேரை நீங்கள் சேர்க்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு தெரிஞ்சவன் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு நிறைய பேர் அனுப்ப வேண்டியது. அதுக்கு காசு. உள்ளே போயிட்டு அவங்க பேர் சொல்லுங்கள், எல்லாம் வருதுங்களா, ஓடிபி வரும் சொல்லுப்பா. சில பேர்கிட்ட சொல்லி பண்ணுறது, அங்கே மேலே சொல்கிறாங்கப்பா தயவுசெய்துப்பா ஓடிபி கொடுப்பா. சில இடத்துல இல்லைங்க, நீங்கள் வந்து ஓடிபிலாம் கொடுக்கலன்னா உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்காது. இப்போ அந்த மாதிரியான தகவல்கள் சில பேர் சொல்கிறாங்க. அண்ணாமலைலாம் சொல்கிறார், அப்படி ஒரு தகவல் வருது. நான் அப்படி விசாரிச்ச வரைக்கும் அப்படி இது வரைக்கும் சொல்லலை. பட் வரக்கூடிய தகவல்கள் அப்படி தானே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நீங்கள் என்னென்னா வந்து கேட்குற வந்து திமுகவினர் வந்து 1000 ரூபா உரிமை தொகை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏழை மக்கள் பயந்துட்டு போடுறாங்கங்கும்போது வெகுஜன மக்கள்கிட்ட அது போய் சேரும். நீங்கள் பண்ணலைன்னா கூட சேரும். இன்னொன்று, ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து உறுப்பினர் சேருங்க அப்படின்னு கலைஞர் பண்ணாரா? ஜெயலலிதா பண்ணாங்களா? யாராவது பண்ணாங்களா? இது இந்தியாவில் யாருமே பண்ணாத விஷயம். ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ எல்லாம் இது என்னங்க, சென்னை மாதிரி இருக்க இடத்துலலாம் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் கொஞ்ச நேரம் தான் வீட்லேயே இருப்பாங்க. அந்த நேரத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஓட்டு போடுற 4 நாளைக்கு முன்னாடி தான் யாருக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ உறுப்பினர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஓரணியில் தமிழகம்னு சொல்லிட்டு திமுகவினர் பல இடங்களில் பல அத்துமீறல்கள் நடக்கக்கூடிய, அதாவது வரக்கூடிய செய்திகள் முதலமைச்சருக்கு போகுதா இல்லையான்னு நமக்கு தெரியல. இப்போ ஓரணியில் தமிழகம் அப்படின்னு ஒன்று, உங்களுடன் ஸ்டாலின், இதுவே நமக்கு குழப்பமாகுது. என்ன ஓரணியில் தமிழகம்? அது என்ன? உங்களிடம் ஸ்டாலின்னா என்ன? உங்களிடம் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டங்க ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் நடக்கும், இத்தனை நாள் நடக்க போகுது, உங்களுடைய குறைய சொல்லலாம், அது ஒரு பக்கம். ஓரணியில் தமிழகம்னு அப்படி இல்லை. நாங்கள்லாம் அதாவது எல்லாரையும், அதாவது இந்த தமிழ் மொழியை காக்க நம்ம ஓரணியில் திரள்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் கேட்கலாம், தமிழ்நாட்டை காக்கணுமா? தமிழ்நாட்டுக்கு என்னங்க ஆபத்து வந்துருச்சு? இயற்கையில் நம்மளாம் கேட்போம்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? இல்லை பாசிச பாஜக உள்ளே வந்துடும். அவங்க தான் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க எப்படிங்க உள்ளே வருவாங்க? இல்லை உள்ளே வந்துடுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து திமுகவிடம் ஒரு இல்லாத பதட்டம் தெரியுது. ஆனால் என்ன ஒன்றுனா, அந்த நெட்வொர்க்கை நம்ம பாராட்டணும். அதாவது ஒரு விஷயம் சொன்ன உடனே நிலைவத்துவானுகளும் உடன்பிறப்புகளும் எவ்வளவு அந்த அது என்னன்னா வெற்றி, மாபெரும் வெற்றி, ஓரணியில் தமிழ்நாடு வெற்றி. பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னங்க அது, மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது எப்படி உறுப்பினர் சேருவாங்க? இப்போ சாதாரணமாக வந்து வீட்டில் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சில பேருக்கு அரசியலே பிடிக்காது, அரசியல்னா அவங்க ஒத்து வராதுங்கன்றுவாங்க. அவங்க எப்படி உறுப்பினராக சேருவாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 77 லட்சம் பேர் புதுசாக சேர்றாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட 1.5 கோடி பேர் இருக்காங்க. இது ரெண்டையும் சேர்த்தா நீங்கள் தேர்தலில் பிரச்சாரமே பண்ண வேணாம் சார், வீட்டிலேருந்தே ஜெயிக்கலாமே, உறுப்பினர் ஓட்டு போட்டால் போதுமே. அப்போ இவர்கள் யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. நம்ம யோசனை பார்த்தா முதல்வரை தான் ஏமாற்றுகிறார்கள். இப்போ முதல்வர் கண்டுபிடிச்சி கேட்டது ஒன்று, கண்டுபிடிக்காது எவ்வளவோ இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக, அப்போ முதல்வர் இப்படி தான் கேட்பார்ப்பா, இப்படி சொல்லுங்கப்பா. தமிழ்நாடு ஃபுல்லாக முதல்வர் ரோட் ஷோ பண்ணுறவருக்கு சரியான கூட்டம். முதல்வர் மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ போகிறார், அதுக்கும் கூட்டம். விஜய் போகிறாரு, அதுக்கும் கூட்டம். கம்யூனிஸ்ட் போகிறாங்க, அதுக்கும் கூட்டம். நம்ம ஒன்றும் புரியல, என்னப்பா அது? முதல்வர் தான் தனக்கு பின்னால் தமிழ்நாடே இருக்குங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி மாசை காமிக்கிறாரு. அப்போ என்ன தான் நடந்துட்டு இருக்குது? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஓரணியில் தமிழகம் உங்களிடம் ஸ்டாலின் அப்படிங்கிறது திமுக எடுத்த முயற்சி அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்குங்கிறத புரியாமல் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. மறுபடியும் சொல்கிறோம், இத்தனை நாட்களாக மக்களுடைய துயரத்தை கண்டுகொள்ளாதவர்கள் இப்போ இதை பண்ணலாமா? இது எடுபடுமா? எடுபடும் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுறீங்களே. சரி, தேர்தலுக்கு ஒரு 6 இப்போ தேர்தலுக்கு 8 மாதம் இருக்குது. இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு ஆரம்பிக்கிறானே புரியல. இவ்வளோ ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இவ்வளோ வேகமாக இருக்கீங்க? இன்னும் மக்கள் யோசிக்க நிறைய டைம் இருக்குதுங்க. இப்போ இவ்வளோ வேகமாக இதை ஆரம்பிச்சிருக்க வேணாங்கிறேன். எந்த விதமான புதுசாக ஒரு இப்போ தேர்தல் அறிக்கை எப்போ விடுறீங்க? எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி விடுவீங்க, இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி விடுவீங்க. அப்போ தான் ஒரு இப்போயே சொன்னீங்கன்னா எல்லாம் அது வந்து பழைய கதையாயிரும். இன்னொன்று, நீங்கள் எல்லாத்துட்டையும் உறுப்பினர் இது வாங்குறீங்க, இது நம்ம உங்களுடன் ஸ்டாலினுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்குறீங்க. அதில் செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய கோபம் இன்னும் அதிகமாகும். ஒழுங்காக வீட்டில் இருந்திருப்போம், வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி முகாமுக்கு போய் ஒரு விஷயம் நடக்கிறங்கும் போது எதிராக ஓட்டு போட காலையிலே போய் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு எதிராக. இது தேவையா? இதை அவர்கள் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்கு இதை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை.
பல பசைகளை எதிர்பார்த்து ஸ்வீட் பாக்ஸ்கள் நிறையா வந்து கொண்டிருக்கிறது. அதை எண்ணவே இவர்களுக்கு நேரம் இல்லை. மக்களை பற்றி என்ன எங்கள் நேரம் இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.